ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் இதை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, புச அப்படின்ற அந்த முதல் 2 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, புச, இது குறிக்கிறது பூச நட்சத்திரம் இருக்குல்ல, அதை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எதை இண்டிகேட் பண்ணுது, வேற யார, முருகரை தான். பூச நட்சத்திரத்தையும் முருகரையும் பிரிக்க முடியுமா? ஸோ இந்த மோதிரம் இருக்குல்ல, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க அந்த வார்த்தை. அதாவது இந்த புசரக்கிட்ட அப்படின்றது இந்த ஒருத்தர் புஷ்யாவால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறதா அர்த்தம் இருக்குல்ல. ஸோ பூச நட்சத்திரத்தை நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவர்னு பொருள். இப்போது என் பேரை நான் மோதிரத்தில் எழுதணும்னாக்கா நேராக என் பேரை எழுதிடுவேன். எதுக்காக? இப்படி பாதுகாக்கப்படுறவர், இதனால் பாதுகாக்கப்படுறவர் நான் மென்ஷன் பண்ணணும். இது போல் மறைமுக குறியீடுகளை கடவுள்கள் சாதனை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இதை நீங்கள் முருகரோட சேர்த்து பாருங்கள். பூச நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவர்னு நீங்கள் முருகரை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். முருகரால் நான் பாதுகாப்பாக இருக்கிறன்ற விஷயத்த அவங்க இங்கே உணர்த்துறதா, புரிஞ்சிக்கலாமா புரிஞ்சிக்க கூடாதா, ஜஸ்ட் டவுட்டில் கேட்குற அவ்வளோதான். ப்ரோ ஏதோ கொஞ்சம் நம்புற மாதிரியே இருக்குது, நம்பாத மாதிரியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட் வர காரணம் இருக்குது. நான் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கனெக்ட் கிடைக்கலாம். தை, பௌர்ணமி, பூசம். அதாவது தை மாதம் பௌர்ணமி நாளன்னைக்கு வர்ற பூச நட்சத்திரம். இது 3 என்ன எடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், தைப்பூசம்னு சொல்லுமா. உலகம் முழுக்க இன்னும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குமா நம்ம முருகப்பெருமான் சார்ந்து. இது என்ன நாளுங்க, தைப்பூசம். பகைவர்களை அழிக்க முருகப்பெருமான் கையில் வேலை வாங்குற நாள், அதுதான் தைப்பூசம். அப்பேற்பட்ட வேலை எதுக்கு வாங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க? போர் புரியதானே. இந்த இடத்துல தான் தமிழர்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உலகாண்ட தமிழர்கள் சும்மா பேர்களான்னு சொல்லிட்டு இல்லை, பெருமை பித்தறதுக்கலாம். உண்மையில நம்ம அதை பண்ணியிருக்கோம் நம்ம முன்னோர்கள். ஸோ உலகாண்ட தமிழர்கள் போர் மூலமாக தான் உலகத்தை வெற்றி கொண்டிருக்க முடியும், வேற ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இந்த தைப்பூசம் அப்படின்றது தமிழர்களோட போர் திறனை குறிக்கிற மாதிரி அமையுது. அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்படுறவங்கன்ற விஷயம் எதுக்காக முருகப்பெருமானை குறிக்கிறதா இருக்கக்கூடாது? முருகப்பெருமானை நான் பாதுகாப்பாக இருக்கின்றதை உணர்றவங்க அதை எழுதியிருக்கக்கூடாது. புரியுதா? இதனால தான் இந்த டவுட்டே வந்துச்சு. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க மக்களே, தாய்லாந்தில் முக்கியமான பகுதியை சோழர்கள் ஆண்டு இருக்காங்க, முக்கியமான பகுதியை. அண்ட் இங்கே பல்லவர்களும் தீவிரமான வணிக செல்வாக்க செலுத்தி இருக்காங்க தாய்லாந்தில். நிறைய பேர் பல்லவர்கள் ஏதோ நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் நினச்சிட்டு இருக்கீங்க. தமிழர்கள் வரலாறு படிக்கிறீங்கன்னா பல்லவர்கள் இன்றியமையாதவங்க, அவங்க எதுக்கு பல பேர் புறந்தல்றீங்கன்னு தெரியல. ஸோ அவங்களோட தீவிரமான வணிக செல்வாக்கு தாய்லாந்தில் இருந்திருக்கு. இன்றைக்கும் தாய்லாந்து அரச குடும்பங்கள் இருக்காங்கள, அவங்களோட லெகசியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கலாச்சார தாக்கம் இருக்கும். நம்ம தமிழ் மக்கள் ஒரு சில விஷயம் ரிச்சுவலாக பண்ணுவோம்ல, அதை அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ இதெல்லாம் சேர்த்து வச்சு எப்படி அந்த மோதிரம் தமிழ் சார்ந்து தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு அவ்வளோ அறிவில்லை. ஆனால் அறிவாளிகள் பல பேர் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்களே, அதில் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, அதை அவங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்காக தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தாய்லாந்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஏற்கனவே இந்த தமிழ் பிராமி என்கிற தமிழ் எழுத்துக்கள், பண்டைய மொழி இருக்கிற நம்மளோட தமிழ் எழுத்து மொழி, ஆக்சுவலாக இது சார்ந்த தடம் தாய்லாந்துலேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.